शिवासदि गौरभक्तवृंदान हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் வந்து 7ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் 7ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா இதோபிபத்யே பக்தாம் அதாந்த கோபிர்விஷதாம் தமிஸ்ரம் புனః புனశ్చర్విత చర్వణానాం. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோபிபத்யேத கிரஹவ்ரதானாம் அதாந்த கோபிர்விஷதாம் தமிஸ்ரம் புனః புனశ్చర్విత చర్వణானாம். ஹரே கிருஷ்ணா. இனி படிக்கிறவங்க படிங்க ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. காண்டம் 7 அத்தியாயம் 5 பதம் 30. ஸ்ரீ பிரகலாதோவாச்ச மதிர்ன கிருஷ்ண பிரதஸ்வதாவ மிதோபி பத்யேத கிரகவ்ரதானாம் அதாந்த கோபிர்விஷதாந்தமிஸ்ரம் புனः புனः சர்வணானாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் கேட்கலையா? ஹரே கிருஷ்ணா. கேட்டது. ஹரே கிருஷ்ணா. பிரபு சொல்லட்டுமா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஓம் நமோ ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோ விபத்யேத கிரஹவ்ரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனः புனः சர்வித சர்வணானாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா. பிரபு நான் சொல்றேன். ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோ விபத்யேத கிரஹவ்ரதானாம் அதாந்த கோபிர்விஷதாம் தமிஸ்ரம் புனः புனశ్చర్విత சர்வணானாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறாங்களா? நான் படிக்கலாமா பிரபுஜி? படிங்க. காண்டம் 7 அத்தியாயம் 5 பதம் 30. ஸ்ரீ பிரகலாதோவாச மதிர்னா கிருஷ்ணே பரத ஸ்வதேவா மிதோபி விபத்தி கிரக பரதானாம் அதந்த கோபி விஜிதாம் மிஸ்ரம் புனः புனः சர்விதி சர்வானாம். ராகமா வரல மத பிரஜி. இருக்கட்டும். தப்பு ஒண்ணு இல்ல. அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனः புனశ్చర్విత சர்வணானாம். அதாந்த கோபிர் விஜிதாம் தஸ்மிரம் புனः விஷதாம் தமிஸ்ரம் புனः புனశ్చర్విత சர்வானாம். தேங்க்யூ. மாதாஜி யாராவது இது வேர்ட் மீனிங் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டா? ஸ்ரீ பிரகலாத உவாச பிரகலாத மகாராஜன் கூறினார், மதிகி புத்தி ந ஒருபோதும் இல்லை. கிருஷ்ணே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரதக மற்றவர்களிடமிருந்தும் சதக அவர்களது சொந்த அறிவினாரும் வா அல்லது மித இவை இரண்டும் கலந்ததாரோ அபிபத்யேத வளர்கிறது கிருகவிரதானாம் பௌதீகமான தேகாபிமானத்தில் அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொண்டுள்ளவர்களின் அதாந்த கட்டுப்படுத்தப்படாத கோப்திகி புலன்களால் விஷதாம் நுழைந்து தமிஸ்ரம் நரக வாழ்வு புனக மீண்டும் சர்வித மெல்லப்பட்டதையே சர்வநானாம் மெல்லுபவர்கள். ஹரே கிருஷ்ணா. பிரபு மொழிபெயர்ப்பு யாராவது?
சாரதா பலராமன் மாதாஜி படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிருக்கேளே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பிரகலாத மகாராஜன் பதிலளித்தார். பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதிக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நரக சூழ்நிலைகளை நோக்கி முன்னேறி சென்று மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டே இருக்கின்றனர். மற்றவர்களின் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சிகளாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையாலோ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை யாராவது படிங்க. Translation and purport by Srila Prabhupada. Srila Prabhupada ki jai. Hare Krishna. Prabhu ஒரு paragraph படிக்கட்டுமா? எப்படி பிரபுஜி? பெருசா இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் படிக்கிறீங்களா மாதாஜி? ஓகே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பொருளுரை. இஸ்லோகத்தில் மதிர்ன கிருஷ்ணே என்ற சொற்கள் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டை குறிப்பிடுகின்றன. பகவத்கீதையை படிக்கும் பெயரளவேயான அரசியல்வாதிகளும் கற்றறிந்த பண்டிதர்களும் தத்துவவாதிகளும் தங்களுடைய பௌதீக நோக்கங்களுக்கு பொருந்தும் வகையில் அதன் பொருளை திரித்து கூற முயல்கின்றனர். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய இந்த தவறான புரிந்துணர்வு அவர்களுக்கு எந்த நன்மையையும் அளிக்காது. இத்தகைய அரசியல்வாதிகளும் தத்துவவாதிகளும் பண்டிதர்களும் பௌதீகமான முறையில் விஷயங்களை சரிப்படுத்துவதற்கு பகவத்கீதையை ஒரு வாகனமாக பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு இடையறாத கிருஷ்ண சிந்தனை அல்லது கிருஷ்ண உணர்வு ஒருபோதும் சிந்திக்காது. மதிர்ன கிருஷ்ணி. பகவத்கீதை 18.55 கூறுவது போல் பக்தியாமாம் அபிஜானாதிஹி. பக்தி தொண்டால் மட்டுமே கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியும். பெயரளவேயான அரசியல்வாதிகளும் பண்டிதர்களும் கிருஷ்ணர் வெறும் கட்டுக்கதை என்று நினைக்கின்றனர். தன்னுடைய கிருஷ்ணர் பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் என்று அரசியல்வாதி கூறுகிறான். கிருஷ்ணரையும் ராமரையும் பரமனாக அவன் ஏற்றுக்கொண்ட போதிலும் கிருஷ்ணரின் சேவையை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாததால் கிருஷ்ணரையும் ராமரையும் அருவமானவர்களாக அவனை நினைக்கிறான். எனவே மென்றதையே திரும்ப திரும்ப மெல்லுவது போல் புனக புனச்சர்வித சர்வனானாம் அவனுடைய ஒரே தொழிலாகும். தங்களுடைய இந்திரியங்களால் ஜட உலகை அனுபவிப்பதுதான் இத்தகைய அரசியல்வாதிகள் மற்றும் பண்டிதர்களின் நோக்கமாகும். எனவே ஜட உலகில் வசதியாக வாழ்வதையே நோக்கமாக கொண்டுள்ளவர்களால் கிரக விரத கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பௌதிகவாதி பிறவிதோறும் வெவ்வேறு உடல்களில் புலன் நுகர்வை அனுபவிக்க முயன்ற போதிலும் திருப்தி அடையாதவனாகவே இருக்கிறான் என்பதையே கிரகபிரத மற்றும் சர்வித சர்வனானாம் என்ற சொற்றொடர்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அவரவர் தனிப்பட்ட தத்துவம், இந்த தத்துவம் அல்லது அந்த தத்துவம் என்ற பெயரில் இத்தகைய மனிதர்கள் ஒருபொழுதும் பௌதிக வாழ்வு முறையிலேயே பற்று கொண்டுள்ளனர். பிரபு இதோட பாஸ் பண்ணிக்கணுமா? ஹரி கிருஷ்ணா. நிறுத்திக்கோங்க. ஹரி கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் பிரகலாத மகாராஜ் ஹிரண்யகசிபுவுக்கு சொல்லக்கூடிய உபதேசமா நம்ம பார்க்கிறோம். அதாவது இதுல ரொம்ப முக்கியமா பிரகலாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு கிருஷ்ணர் மேல என்னைக்குமே எந்த விதத்திலையும் உண்டான ஒரு பாவமே வராதவர்கள் யாரு அப்படிங்கறத வச்சு, அதாவது மதிர்ன கிருஷ்ணே, அதாவது நம்முடைய மதி அப்படின்னா நம்முடைய புத்தி, நம்முடைய சித்தம், நம்முடைய கான்சியஸ்னஸ் எடுத்துக்கலாம். மதிர்ன கிருஷ்ணே இது கிருஷ்ணருக்கு நேரா திரும்பவே திரும்பாது. எப்படி திரும்பாது அப்படிங்கிற பரதா ஸ்வதோவா, அதாவது இன்னொருத்தர் உபதேசம் பண்ணியும் திரும்பாது, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தினாலையும் திரும்பாது. என்னதுனால மிச்சோ அபிபத்தியேத கிரகப்பிரதானம், அதாவது கிரகப்பிரதானம் என்ற வார்த்தை இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன் கிரகப்பிரதானம்? கிரகப்பிரதானம்னா பிரபுபாத் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது இந்த
ரீதியா இருக்கக்கூடிய எல்லாத்திலயுமே ஈடுபட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதாவது கிரகபிரதா அப்படின்ற வார்த்தையை நம்ம டைரக்ட் மீனிங்காவே எடுத்துட்டா கூட நம்ம கிரகத்தையே ஒரு பெரிய விதமா இங்க என்னெல்லாம் நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு இருக்கோ அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறவங்களை தான் இந்த கிரக பிரதானா சொல்லி. அதாவது இங்க நமக்கு நிறைய பொருட்களுடைய இன்பம் அல்லது நம்முடைய புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அது பொருட்களால் தானே வருது. சோ ஒரு பொருள் எனக்கு இன்பத்தை தருதுன்னா எப்படி தருது? அது புலன்கள் மூலமா தான் எந்த பொருளுக்குமே எனக்கு இன்பத்தை தருது. புதுசா வாங்குறேன் அப்படின்னா என் மனசு சொன்ன இது புதுசா இருக்கு, இதை வச்சு நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு என் மனசு எனக்கு உபதேசிக்க நான் அந்த புதுசா இருக்கிற அந்த பொருளையே நான் வாங்குறேன். இல்லாட்டி அதை வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன் இல்லையா? அப்போ அதுலயே அதையே வாழ்க்கையினுடைய குறிக்கோளா வச்சுட்டு இருக்கிறவன் தான் கிரகப்பிரதானம். இப்படி கிரகப்பிரதானமா இருக்கக்கூடியவனுக்கு அது அந்த கோபிகி, அதாவது அவனுடைய புலன்கள் என்னைக்குமே அவனுடைய கட்டுப்பாடுலேயே வராது. புலன்கள் இப்படி இருக்கக்கூடியவனுடைய புலன்கள் இந்திரியங்கள் என்னைக்குமே அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க. அப்படி கட்டுப்பாடு இருக்காத புலன்களை கொண்டவன் எப்பவுமே விஷதாம் தபிஸ்திரம், நரக வாழ்க்கையை தான் அவன் அந்த நரக வாழ்க்கைக்குள்ளதான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பிரகலாதர் சொல்றான். என்னதுனால? புலன்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கறதுனால. புலன்களை கட்டுப்படுத்த முடியாததுக்கு எது சாதகமா இருக்கு, எது அதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஜட உலகில இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பத்தை தரக்கூடிய பொருட்களும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருப்பார். ஏன்னா இது எல்லாமே எனக்கு என்ஜாய் பண்றது தானே இருக்கு இல்லையா? இது எல்லாமே எனக்கு இன்பத்தை தரக்கூடியதுதான். இதெல்லாம் எனக்கு என்னுடைய இன்பத்துக்காக படைக்கப்பட்டதுன்னு கூட நினைக்கிறவன் நிறைய பேர் இல்லையா? அப்போ இதெல்லாம் நான் இந்த இன்பங்களை எல்லாம் நான் இருக்கிறேன் வாழ்க்கை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறுக்கள். அந்த மாதிரி நம்ம சமூகத்துல பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கலாம். அதாவது நல்ல சந்தோஷமா இருக்கு அப்படிமா இல்லையா? எப்படியாவது எதையாவது பெற்று நல்ல இன்பமா இருக்கணும் அப்படின்ட்டு, நல்ல இன்பமா இருக்கணும், எப்படியாவது நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய புலன்கள் இந்திரியங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா இந்த நினைப்பு இருக்கு பாருங்க, அதாவது இதெல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ற நினைப்பு இருக்குன்னா நம்ம புலன்கள் எப்பவுமே அதை நோக்கியே இருக்கும். எப்படி இதை அனுபவிக்கிறது, எப்படி இதை நம்ம கைக்குள்ள வர வைக்கிறது அப்படிங்கிறது அதை நினைச்சுக்கிட்டே இருப்போமா நம்ம. அப்ப நம்ம புலன்களே எல்லாம் அந்த நினைப்பிலே இருக்கும். அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை தான் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் அதாவது பண்டிதர்கள் அப்படின்னு தானே சொல்லிக்கூடியவர்கள், நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த பகவத்கீதையை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணருடைய வார்த்தைகள் என்னுடைய கிருஷ்ணன் இந்த மாதிரி கிருஷ்ணன், அதாவது பொலிட்டிக்ஸ் பேசுற கிருஷ்ணன் அப்படின்னு அரசியல்வாதி சொல்லுவாங்க. பார்த்தா அவங்க உருவமில்லாத கிருஷ்ணன் என்னுடைய கிருஷ்ணன் அப்படின்னு பண்டிதர்கள் அப்படின்னு தனக்குத்தானே பண்டிதர்கள் அப்படின்னு போர்டு கொடுக்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே பிரபுபாதர் என்ன சொல்றாரு, மதீர்ண கிருஷ்ணன் பகவத்கீதையை பேசினா கூட அவனுடைய கான்சியஸ்னஸ் என்னைக்குமே கிருஷ்ணரை நோக்கி திரும்பவே திரும்பாது. ஏன்னா கிருஷ்ணருடைய வார்த்தைகளையும் கிருஷ்ணர் பகவத்கீதை அவன் வேற விதமா பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. இந்த பண்டிதர்கள் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி அரசியல்வாதிகளா இருக்கட்டும், ஏதோ பகவத்கீதையில இருந்து ஒண்ணு எடுத்து சொல்லி அவங்க கிருஷ்ணருடைய வார்த்தைகளே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மதீர்ண கிருஷ்ணே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மூளை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய புத்தி கூட கிருஷ்ணருக்கு நேரா திரும்பவே திரும்பாது. ஏன்னா பிரபுபாதர் சொல்ற மாதிரி பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கா, பக்தியாமாம் அபிஜானாமி,
அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தால் மட்டுமே தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். பக்தியில நம்ம ஏதாவது ஒரு வேலையில ஏற்படும், கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்யணும். அதுதான் பக்தி தொண்டு அப்படின்னு பிரபுபாதர் எடுத்து சொல்லுவார். ஏன்னா பக்தி அப்படின்னா சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து எதுவுமே பண்ணாம நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது பக்தியே கிடையாது. இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றவர்கள். அதாவது இந்த பண்டிதர்கள் தனியா கூறக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதிகளா, கிருஷ்ணருக்காக எந்த தொண்டுமே செய்யறது இல்லை. அவங்க தொண்டு செய்யறது யாருக்குன்னா அவங்களுக்கே தொண்டு செய்திருப்பாங்க. ஆனா எதுவோ சமூகத்துக்கு தொண்டு செய்யற மாதிரி அதை அப்படியே நல்லா ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. இவங்க யாருக்குமே இந்த கிருஷ்ணரை நோக்கி நம்மளுடைய புத்தி திரும்பலை அப்படிங்கிறதுடைய ரீசன் இதுதான் அப்படின்னு காரணம் இதுதான் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். இன்னொரு அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்னது, என்ன நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படிங்கறத இந்த சர்வித சர்வனானாம் அப்படிங்கறது பிரகலாதர் சொல்றார். ஏன் சர்வித சர்வனானம் அப்படின்னா எவ்வளவோ ஜென்மங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையை தான் இந்த ஜென்மத்திலையும் பண்ணிட்டு. சர்வித சர்வனானம்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அதாவது நமக்கு இப்ப ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரும்பு தான் இருக்கு இல்லையா? கரும்பு முதல்ல மென்னு பார்க்கும்போது மென்னு நம்ம அதை சாப்பிடும்போது நல்லா இனிப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் போக 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 இனிப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு நிலை வரும், இனிப்பே இருக்காது இல்லையா? ஆனா இந்த மதிர்ண கிருஷ்ணை அப்படிங்கிற இதுக்குள்ள வரக்கூடியவங்க எல்லாருமே இனிப்பு இல்லாம ஆனா கூட இனியும் இனிப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திருப்பி இது மென்னிட்டே இருப்பாங்க. இதுதான் கிரக பிரதானம் சர்வித சர்வனானாம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுகிறார். தொடர்ந்து யாராவது படிங்க பிளீஸ். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் பிரபு. படிக்க. பகவத்கீதை 2.44 இதை பின்வருமாறு கூறுகிறது. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹ்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌன வித்யதே. புலன் நுகர்வு மற்றும் பௌதிக ஐஸ்வர்யம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுக்கொண்டு புத்தி பேதலித்தவர்களின் மனங்களில் பரமபுருஷரின் பக்தி தொண்டு செய்வதற்கான நிலையான உறுதி ஏற்படுவதில்லை. பௌதிக சுகத்தில் பற்றுக்கொண்டுள்ளவர்களால் பகவானின் பக்தி தொண்டில் நிலைத்திருக்க முடியாது. அவர்களால் பகவான் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணரையோ அவரது உபதேசமாகிய பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. அதாந்த கோபிர் விசதாம் தமிஸ்ரம். அவர்களுடைய வழி உண்மையில் நரக வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது. மகத் சேவாம் துவாரம் ஆகு விமுக்தே என்று ரிஷபதேவனால் உறுதி செய்யப்படுவது போல் ஒரு பக்தருக்கு தொண்டு செய்வதன் மூலம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சிக்க வேண்டும். மகத் என்ற சொல் ஒரு பக்தரை குறிப்பிடுகிறது. மகாத்மானாஸ்து மாம் பார்த்த தேவீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி அவ்யயம். பிரித்தாவின் புதல்வனை குழப்பம் அடையாதவர்களான மகாத்மாக்களை தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் கீழ் முழுமையான பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஏனென்றில் நான் ஆதி அந்தமற்ற பரம புருஷர் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர். பகவத்கீதை 9.13. 24 மணி நேரமும் இடைவிடாது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர் மகாத்மா எனப்படுகிறார். பின்வரும் ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல் இத்தகைய ஒரு மகாத்மாவை பின்பற்றினால் அல்லாது ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த கிருஷ்ண உணர்வை பிரகலாதர் எங்கிருந்து பெற்றார் என்பன இரண்யகசிபு அறிய விரும்பினான். அவருக்கு அதை கற்பித்தவர் யார்? இதற்கு பிரகலாத மகராஜன் கேலியாக பின்வருமாறு பதிலளித்தார். அன்பு தந்தையே, உங்களை போன்றவர்களால் கிருஷ்ணரை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மகாத்மாவுக்கு தொண்டு செய்வதன் மூலமாகவே மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். பௌதிக சூழ்நிலைகளை சரி செய்ய முயற்சிப்பவர்கள் வென்றதையே வெல்பவர்கள் என்று கூறப்படுகின்றனர். இதுவரை ஒருவராலும் பௌதிக சூழ்நிலைகளை சரி செய்ய முடிந்ததே இல்லை. மாறாக பிறவிக்கு பின் பிறவியாக
தலைமுறைக்கு பின் தலைமுறையாக மக்கள் இதை முயன்றும் தொடர்ந்தும் தோல்வியையே கண்டுள்ளனர். ஒருவன் ஒரு மகாத்மாவாக மகத் அல்லது பகவானின் தூய பக்தராக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால் அல்லாது அவன் கிருஷ்ணரையோ அவரது பக்தி தொண்டையோ புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. அவ்வளவுதான் இருக்குமா பிரபு? ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். தொடர்ந்து பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவத்கீதையில சொல்லி இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம், போகேஸ்வரிய பிரசக்தானம் தயாபகத சேத்தசாம் விவசாயாத்மிகா புத்தி. அதாவது நமக்கு சமாதி அல்லது கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அந்த ஒரு மனநிலை நமக்கு ஏற்படணும் அப்படின்னா என்னைக்குமே இந்த பௌதிகமா ஜட உலக சார்ந்த நிறைய விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய பெருமைகள், இதுல எல்லாம் நமக்கு ஈடுபாடு அதிகமா இருந்தது. அது மாதிரி நம்முடைய புலன்களை எல்லாம் நம்ம நல்லா அனுபவிக்கணும், அதுல இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுடைய மனசுல பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திடமான ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா பக்தி தொண்டுல நம்ம இறங்கிட்டோம்னா இந்த புலனின்ப வாழ்க்கை அல்லது இங்க கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் இது மேல எல்லாம் நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஈடுபாட நம்ம விட்டுட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களாலையும் பக்தியில சேர முடியாது. அதனால பக்தியில எவன் ஒருவனுக்கு சேர முடியலையோ இந்த காரணங்களால், நம்ம சொன்ன இந்த காரணங்களால ஒரு நாள் பக்திக்குள்ள வர முடியலைன்னா பக்தி தொண்டில் செய்ய முடியாத ஒருத்தனால் என்னைக்குமே கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே. தொடர்ந்து பிரபுபாதர் சொல்ற, ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப இயற்கையா வரக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த பிரகலாதனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ட்டு. ஏன்னா அசுரவரியா அப்படிங்கக்கூடிய இருக்கிற அசுரர்களையே மிகப்பெரிய அசுரனான தனக்கு மகானா பிறந்த இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? ஹரி ஹரின்னு இப்படி இவன் சொல்றானு, இவனுக்கு எங்க இருந்து வந்தது இது? இவனுக்கு எங்க இருந்து இந்த அறிவு வளர்ந்தது அப்படின்னு இது நமக்கு தெரியும். பிரகலாதர் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல நாரத முனி கயாதுவுக்கு உபதேசம் பண்ணதை அவ மறந்து போயிட்டா கூட பிரகலாதர் மறக்கவே இல்லை. அதனால 5 வயசுல இந்த அளவுக்கு தத்துவத்தை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அது அம்மாவுடைய கர்ப்பப்பையிலேயே இருந்து, அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே இருந்து கேட்ட ஞானத்தை தான் 5 வயசுல இவர் கொண்டா இருக்கும் இல்லையா? இப்ப நாரதமுனி என்கிற ஒரு மகாத்மாவுடைய ஒரு சங்கம் கிடைச்சிருப்பார்கள், ஒரு சத் சங்கம் கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சது? அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது கிடைச்ச சத் சங்கம். அது எவ்வளவு பெரிய ஒரு சத் சங்கம்னா 5 வயசுல இவ்வளவு பெரிய தத்துவத்தை இவ்வளவு பெரிய ஒரு அசுரனுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு பிரகலாதனுடைய ஞானம் வளர்ந்து. அதுதான் இந்த ரிஷபதேவனுடைய மகத் சேவான் துவாரமாக. அதாவது ஒரு மகாத்மாக்கு சேவை பண்ணாதான் இந்த பகவத் பக்தியில வர முடியும், பகவானை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மகாத்மாவினுடைய சங்கம் தேவை. மகாத்மாவில கிட்ட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கறதை இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்கள் பிரபுபாதர் சொல்ற. அதுக்கு மகாத்மா அப்படின்னா யாரு அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் எடுத்து சொல்ற. மகாத்மானஸ்துமா பார்த்தா தெய்வீம் பிரகதி வாசித்தா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்மா பூதாதி அவ்வியம். ஏன்னா கிருஷ்ணரை தான் ஆதிம் அவ்வியம் அப்படின்னு அவ தெரிஞ்சுட்டு இருக்கா. யாரு? இந்த மகாத்மாக்களா இருக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணர் தான் ஆதி புருஷன், கிருஷ்ணர் தான் என்னைக்குமே அவ்வியம் அப்படின்னா என்னைக்குமே அழியாதது கிருஷ்ணர் மட்டுமே தான். இந்த பரம்பொருளாகிய பரமாத்மாவாகிய
பரமசத்தியமாகிய கிருஷ்ணர் தான் வந்து அழிவே இல்லாதவர், ஆதி, எல்லாத்துலயும் ஆதியா இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பஜந்தி அனன்ய மனசோ, அதாவது அவருடைய மனசுல வந்து கிருஷ்ணரை தவிர வேற எந்த விஷயமுமே இல்லை. அப்படி அவருடைய மனசுல கிருஷ்ணரை தவிர எந்த விஷயத்தையுமே நுழைய விடாம தெய்வீ பிரகிருதியும் ஆசிரித்தாக. கிருஷ்ணனுடைய தெய்வீ பிரகிருதியை வந்து அதுதான் ஆசிரியமா அவ வந்து எடுத்துட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே வந்து இந்த ஜடப்பிரகிருதியை தான் ஆசிரியமா வந்துருக்கு. இந்த ஜடப்பிரகிருதியில ஆசிரியமா இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து கிருஷ்ணருக்கு சரியா பக்தி தொண்டையும் செய்ய முடியல, கிருஷ்ணரையும் புரிஞ்சுக்க முடியல. அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மகாத்மா, ஒரு மகாத்மா அப்படிங்கிற ஒருத்தருடைய சங்கம் தேவை அப்படின்னு இங்க வந்து இந்த பொருளுரையில சொல்றார். அதைத்தான் வந்து பிரகலாதர் வந்து இன்டைரக்டா வந்து ஹிரண்யகிரிஷ்ணர் சொல்றார். இது அல்லையோ தந்தையாரே, உங்களுக்கு இது சொன்னா புரியாது. ஏன்னா இந்த ஜட உலகில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் வந்து ஒரு நிலையா நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவனால வந்து என்னைக்குமே கிருஷ்ணர், அதாவது ஜட உலகில வந்து இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து நான் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணரை புரியாததுனாலதான் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜட உலகத்துக்கு இன்னொரு பேரு ஜெகத் அப்படின்னு இல்லையா? ஜெகத் அப்படின்னாலே வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்னதான் ஜெகத் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல கூட இந்த பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இங்க வந்து எப்பவுமே வந்து இந்த மேட்டர் அப்படிங்கறது வந்து நம்ம ஐன்ஸ்டைன்ல இது கூட பார்த்தோம். எப்பவுமே அது வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? cannot be created, cannot be destroyed. ஆனா எப்பவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஜட உலகம் அப்படிங்கறது வந்து எப்பவுமே அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உடலும் அந்த மாதிரிதான். ஏன்னா இது பஞ்சமகாபூதங்களால் வந்து பண்ணக்கூடிய படைச்சிருக்கிற உடல் அப்படிங்கிறதுனால இதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ செல் வந்து போய் புது செல் கிரியேட் ஆகி மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜட உலகில் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தன் யோசிச்சாருன்னா, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், ஒரு நிலையா ஆக்கிடுவேன் அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு புன சர்வித சர்வம். ஏற்கனவே முயற்சி பண்ணி அந்த முயற்சி வந்து வெற்றி அடையாம தோற்று திருப்பியும் பறந்து திருப்பியும் அதே முயற்சியை பண்ணி திருப்பியும் தோற்று திருப்பியும் இன்னொரு பிறவி எடுத்து திருப்பியும் அதே முயற்சியை பண்ணி திருப்பியும் என்ன சொல்றது இதே பண்ணிட்டு புன சர்வித சர்வம். இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா முதல்ல வந்து இங்க வந்து நிலையா எதுவுமே இல்லை, இங்க நிலையா இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை முதல்ல ஒத்துக்கணும். அந்த உண்மையை ஒத்துக்கிற மனப்பான்மை எப்ப வரும்னா, ஏதாவது ஒரு மகாத்மாவுடைய சங்கம் கிடைக்கும் போதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அவங்க புரியும். அதனால மதிர்ந்த கிருஷ்ணன் பரதஸ்வதோவா அப்படின்னு முதல்ல பிரகலாதர் சொல்லிட்டார். பரதா ஸ்வதோ, வேற யாரும் சொல்லியும் தெரியாது, தானாவும் புரியாது. ஆனா ஒரு மகாத்மாவுடைய சேவையில் ஈடுபட்டு மகாத்மாவுடைய வார்த்தைகள் நம்ம வந்து காதால கேட்டு அதே ஒரு சேவை. சிரவணம்ங்கிறது ஒரு சேவை. அப்படி நம்ம அந்த சிரவணம் பண்ணினோம்னாலே என்ன ஆகுதுன்னா அந்த ஞானம் ஆகக்கூடியது. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது எல்லா ஆன்மாலையுமே இருக்கு, எல்லா ஆத்மாக்குமே ஞானம் சச்சித் ஆனந்த விக்ரா அப்படிங்கறதுதான் வந்து ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமே வந்து சச்சித் ஆனந்த விக்ரா. அப்ப சித் அப்படின்னா ஞானம், அது எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து நமக்கு யார் வந்து அந்த ஞானத்தை வந்து நமக்கு திறந்து கொடுக்குறா அப்படின்னா இந்த மகாத்மா. அப்படி ஒரு மகாத்மா வந்து நமக்கு இந்த ஞானத்தை திறந்து கொடுக்கும் போது என்ன ஆகும், நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஏன்னா அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுப்போம். அதாவது இங்க நிலையா வாழ முடியாதியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அப்ப
அப்புறமா தான் மிச்சம் எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம புரிஞ்சு கிருஷ்ணரைத்தான் நம்ம ஆசிரியமா இருக்கணும். கிருஷ்ணரை சரணடைவதுதான். அதை தவிர வேற எதுவுமே இங்க இதுக்குள்ளே இந்த நிலையில்லாத வாழ்க்கையில வெளியில வரணும் அப்படின்னா கிருஷ்ணரை சரணடைவதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் மகாத்மா. அதனால அவங்க மகாத்மானஸ்தா தெய்வீ பிரகிருதி மாசிதாக பஜந்தி அனன்ய மனசு. வேற எதுவுமே மனசுல வேற எதுவுமே பஜனையே கிடையாது. கிருஷ்ணர் தான் அப்படி இருக்கக்கூடிய மகாத்மா. அப்படி இருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய சங்கத்தால நமக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் போது இந்த மதியர்ன கிருஷ்ணே அப்படிங்கறத விட்டுட்டு மதிய கிருஷ்ணர் மேலேயே செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். இல்லாம நான் இங்கேயே இருந்துகிட்டு நான் இதே எல்லா புலன்களையும் இந்த மாதிரி நான் இந்த புலன்கள் கொடுக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வரவே வராது அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு வார்னிங்கையும் கொடுத்து, ஆனா இது எப்படி வரும் அப்படிங்கறது ரெண்டையுமே பிரகலாதர் ஹிரண்யகசிபு சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் தத் சத். ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தராஜ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இங்க நம்ம மகாத்மாஸ்கிறது இந்த நாலேஜ் இருக்கிறவங்கிறோம். இப்ப எங்களுக்கெல்லாம் சுத்தமா அந்த நாலேஜ் இல்ல. நம்ம இந்த மாதிரி ஆச்சாரியாஸ் இப்போ நீங்கெல்லாம் சொல்றத கேட்டு நம்ம எடுத்து பண்றோம் இல்லையா? அப்ப உங்களெல்லாம் நம்ம மகாத்மான்னு எடுத்துக்கலாமா மாதா பிரபுஜி? அப்படி புரிஞ்சுக்கணும். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது பெரிய தவறான புரிதல். நமக்கு இருக்கிற மகாத்மா பிரபுபாதர். பிரபுபாதருடைய பொருளுரைய நான் ஒரு ஜஸ்ட் இந்த கிளாஸ்ல பாடம் நடத்துற டீச்சர் மாதிரி புக்கு எழுதுறது வேற யாரும் தானே இல்லையா? பிரபுபாதர் நமக்கு தெரிஞ்ச மகாத்மா. நமக்கு எல்லாருக்குமே நம்மள எல்லாரையும் நம்மளை உத்தரிக்கக்கூடிய மகாத்மா யாருன்னா பிரபுபாதர். ஏன்னா அவருடைய பொருளுரையில த்ரூவா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரகலாதர் என்ன சொன்னார், நாரதர் என்ன சொன்னார், விதுரர் என்ன சொன்னார், மைத்ரேயர் என்ன சொன்னார், வியாசர் என்ன சொன்னார், சுகதேவர் என்ன சொன்னார், இதெல்லாமே நமக்கு காட்டி கொடுக்கறது யாரு? நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதரே மகாத்மா. அந்த பிரபுபாதர் மகாத்மாவுடைய இந்த சங்கத்தை நம்ம இந்த பொருட்களை படிக்கிறதுல இதுவேதான் நமக்கு கிடைக்கிற சங்கம். இதுதான் நம்முடைய பெஸ்ட் சத் சங்கம். அப்படி பிரபுபாதர் பொருளுரை நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? அது பிரபுபாதர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய அதை கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுதான் என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிடும். ஜஸ்ட் அதை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்றது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா புரியும். சரிங்களா? நம்முடைய மகாத்மா பிரபுபாதர். அவரே என்ன அவர் 24 மணி நேரம் கிருஷ்ணனை தவிர வேற எதையுமே நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை படைச்சு ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கிருஷ்ணரை சரணடைய முடியும் அப்படிங்கறது பிரபுபாதர். அதனால அவருடைய புக்ஸ் நம்ம இவ்வளவு லாங்குவேஜஸ்ல பண்ணி நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியாத பாஷையில நம்ம படிச்சு அதை புரிஞ்சு அதை இந்த பக்தி தொண்டு அப்படிங்கறத பிரபுபாதர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு பக்தி தொண்டு அப்படின்னு. மற்ற இடங்கள்ல இங்க பாத்தீங்கன்னா பக்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பக்தி தொண்டு அப்படின்னு டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்றது வார்த்தையே இங்கிலீஷ்ல கொடுத்ததே பிரபுபாதர் தான். ஏன்னா தொண்டு சேவை இல்லாம பக்தியே கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் எந்த கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. 5 வயசு குழந்தை கூட பிரபுபாதர் பர்போர்ட் இங்கிலீஷ் தெரியறவங்க 5 வயசு குழந்தை கூட படிச்சானா கூட புரியும். அவ்வளவு சிம்பிளா கொடுத்திருக்காரு. அதை நம்ம எடுத்து ஷேர் பண்ணி எல்லாருமா கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி. ஹரி போல். தேங்க்யூ பிரபுஜி. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன டவுட். நம்ம இவரு பிரபுபாதர் இருக்காரு இல்லையா, நம்மளோட குரு, சிக்ஷா குரு, அவர் பரிவிரஜா
சாரியார்ன்றாங்க, சன்னியாசின்றாங்க, ரெண்டும் ஒன்னா பிரபுஜி? அதாவது இந்த சன்னியாசிலேயே நிறைய ஸ்டேஜஸ் உண்டு. அதுல பரிவிராஜகம் அப்படிங்கிறது அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ். பரிவிராஜகம்னா நாரதமணி மாதிரி. பரிவிராஜகா அப்படின்னா ஒரு இடத்துலயும் இருக்காம எல்லா இடத்துலயும் போய் இந்த போதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் பரிவிராஜக ஆச்சாரியா. அதாவது சன்னியாசத்திலே குட்டிச்சக்கா, பகுதகா, பரிவிராஜகா அப்படின்னு 3 இருக்கு. குட்டிச்சக்கானா ஒரு ஆசிரமத்திலேயே ஒரு சின்ன குடிலேயே இருந்துகிட்டு சன்னியாசம் பண்ண முடியும். பகுதகா அப்படிங்கிறது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். பரிவிராஜகா அப்படிங்கறத உலகம் எல்லாமே எப்பவுமே யாத்திரை பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த போதனைகளை கொடுக்கக்கூடியதான் பரிவிராஜகா. அதனாலதான் பிரபுபாதர் பரிவிராஜகா ஆச்சாரியா. Okay, thank you. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்ப நீங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா மாதாஜி? பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. Thank you. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you, Prabhuji. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna.